அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா என்பிபி கட்சியினுடைய பிரதேச சபைக்கு தெரிவான திஸ்னா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர். அவங்களுடைய கணவர் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. போதைப் பொருள் வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது தொடர்பில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் என்ன பேசினாரு அப்படின்றத நாங்க கேட்க விரும்புறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இந்த 323 கொள்கலன்கள் சுங்க திணைக்களத்தினால அல்லது துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் எந்தவித சோதனை நடவடிக்கைகளும் இல்லாம வெளியில அனுப்பப்பட்டது. இப்படி நிறைய குற்றச்சாட்டுக்கள் அடுத்தடுத்து நம்ம முன் வச்சுக்கிட்டே போகலாம். இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறது அரசாங்கத்தின் மீது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் யாரையும் சுத்தப்படுத்துறதுக்காக இந்த தலைப்பு எடுத்து பேசல. காரணம் எனக்கே ஒரு ஷோக்கா இருந்தது இந்த காணொலியை பார்க்கிற நேரம். நேற்று செய்தி அறிக்கைகளாக இந்த காணொலியை நான் வெளியிடுற நேரம் எனக்கே ஷோக். இவ்வளவு தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? இதுக்கு தமிழரசு கட்சி என்ன சொல்ல போகுது? தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும் என்ன சொல்ல போறாங்க? முக்கியமா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விவகாரம் தொடர்பில் என்ன சொல்ல போறார்? தன்னுடைய மகனை பற்றி கூட ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. இதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? இவர் தெளிவா குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்களை நீங்க இல்லன்னு நிராகரிக்க போறீங்களா? இல்ல இது தொடர்பில் விசாரணை நடத்த சொல்ல போகிறீங்களா? அமைச்சர் இது விசாரணை நடத்தினா இது தொடர்பில் அமைச்சர் கையில் ஆதாரங்கள் இருக்கா? அந்த ஆதாரங்கள் அமைச்சரால் சமர்ப்பிக்க முடியுமா என்கின்ற கேள்வியும் நாங்களும் முன்வைக்கிறோம். எனவே ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், நம்மளுக்கு தெரியாது இந்த விஷயம், இந்த விவகாரம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பேசுற விஷயத்தை வச்சுதான் நாங்க இங்க பேசுறோம். இந்த தமிழ் கட்சிகளின் மீது இருக்கக்கூடிய வெறுப்போ அல்லது தமிழ் கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமை தான் இவ்வாறு பேச வைக்கிறதா அப்படின்றத நாங்க கேட்க விரும்பணும். அரசாங்கத்துக்கு ஜால்ரா தட்டுற தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும் அல்லது அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகளா இருக்கட்டும், இது தொடர்பில் ஏன் அரசாங்கம் விசாரிக்க மறுக்குது அல்லது விசாரணை நடத்துறதுக்கோ இது தொடர்பில் விசாரிக்கிறதோ ஏன் முன்வாங்காம பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை நாம கேட்கணும்.